வணக்கம் ப்ரோ, வெல்கம் டு நம்ம கதை. இன்றைக்கி நான் எங்கே வந்தேன்டா, ஒரு எக்ஸிபிஷனுக்கு தான் வந்தேன். இந்த எக்ஸிபிஷனில் அப்படி என்னென்ன இருக்குதுண்டா, சூப்பர் பைக்ஸ்னால எனக்கு யாருக்கு தான் பிடிக்காது. சூப்பர் பைக்ஸ் இருக்குது, மற்றது பிராண்ட் நியூ கார்கள் இருக்குது. அதே மாதிரி எனக்கு பின்னால் இருக்கிற மாதிரி பழைய கார்கள், 3 நம்பர் கார்கள்லாம் இங்கே வந்துருக்குது. இங்கே வந்து சில வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் வாங்குறதுக்கு சேல்ஸுக்கு தான் வந்திருக்கு. சில வெஹிக்கிள்ஸ் எக்ஸிபிஷனுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு மட்டும்தான் வந்துருக்குது. அதே மாதிரி நாங்கள் சின்னல்ல பார்த்த கோஸ்ட் ரைடர் படத்தில் பார்த்த பைக்ஸ், அதாவது பைக் ரைடர்ஸ் மாதிரிலாம் இங்கே வாரன்னு சொல்லிக்கிறாங்க. சரி, எல்லாத்தையும் பார்ப்போம். இதான் நீங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு மேலே தரம் பண்ணி நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ நான் போகிற அடுத்த வீடியோஸ் உங்களை வந்து சரி வாங்க உள்ளுக்குள்ளே போய் என்னென்ன வாகனங்கள், என்னென்ன வெஹிக்கிள்ஸ் நிற்கிது, என்னென்ன பைக்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஆசைக்கு ஒருக்கா போய் பார்த்துட்டு வருவோம். இது வந்து 25, 26, 27ஆம் தேதி நடக்குது. டிக்கெட் வந்து 300 ரூபா. நடக்கிற இடம் வந்து ஜெஃப்னா சென்ட்ரல் கோல்ஸ் கிரவுண்டில் தான் நடக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சூப்பர் பைக்ஸ், ஸ்போர்ட்ஸ் பைக் மாடலாம் நிற்கிது. ஃபுல்லாக வந்து இதில் வந்து ஒரே பைக் வந்தால் கிளாசிக் பைக் எனக்கு 101 ஸ்ரீ. இது நினைக்கிற எல்லா பெரும்பாலுமான பைக்ஸ் வந்து சேல்ஸுக்கு தான் நிற்கிது. ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்து 30 lakhs, 30 லட்சத்துலேருந்து தொடங்குது உங்களுக்கு எல்லா விலையிலும். மாதிரி குணவாகம் சிசி குண பைக்குன்றபடியால் எல்லாத்துக்கும் டபுள் டிஸ்க் பிரேக்குகள் இருக்குது. வாங்குறாக்கள் கொஞ்சம் பார்த்து ஓடுங்கோ. ஒரே ஏரியா முறுக்கி விட்டிங்கன்னா பக்கத்து வீட்டு வேலிகளை போய் பைக் நிற்கும். நீங்கள் ரோட்டில் இருக்கக்கூடிய மாதிரி நிலவரங்களும் வரும். இது வந்து Yamaha MD9, MD50 எல்லாரும் பார்த்துருப்போம். ஆனால் இது வந்து MD9. இந்த பைக்கின் ஃபேஸை பாருங்கள். இது வந்து நான் வந்து இந்த பைக் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் பார்த்தேன். அதான் ஞாபகம் பெறுது இந்த பைக்கை பார்த்த உடனே. இதான் நான் சொன்னேன், அந்த கிளாசிக் பைக் ஸ்ரீ 101 ஸ்ரீ. இது வந்து 4 சிலிண்டர் தான், டபுள் டிஸ்க். $780 இந்த பைக் வந்து. அதே மாதிரி ஞாலமிக்கு இது சுசுக்கின்ற, இது வந்து 4 சிலிண்டர் தான். டபுள் டிஸ்க் கொடுக்குறதுக்கு, டபுள் டிஸ்க்னா எல்லாம் ஸ்பீட் ஸ்போர்ட்ஸ் மாடல் கார் தானே. காசு இல்லையா? அதான் பிரச்சனை. ஒரு காலத்தில் எடுக்கிறதா எடுப்போம். அதுக்கு வீட்டில் இடங்கள் வாங்கி விடணும். இதுக்கு வந்து தனி காணி வாங்குவோம். இது வீட்டுக்கு கதவு கால போவாது. தனி செட் எல்லாம் வடிக்கும். அதெல்லாம் வாங்கிடலாம், இல்லாட்டி வாங்கிக்கலாம். பிடிச்சிருக்கோம் இந்த MD தான் கொஞ்சம் கண்ணுக்குள்ள. MD உங்களுக்கு க்ரஷ் இருக்கு. MD எல்லாரும் MD50 தான் பார்த்துருவோம். நாங்கள் வந்து பார்த்து MD9. இது வந்து சிசி குண பைக் தானே. ஆனால் இதெல்லாம் அதான் நம்ம எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் படத்தில் பார்த்தது. நேரில் பார்க்குறோம். லோகோட தொடக்கம் எல்லாம் டிரான்ஸ்ஃபார்மர் தான். அந்த டபுள் டிஸ்க் கொடுக்குற நோக்கம் வந்து இந்த ஸ்பீட் கூட அதுக்கான என்ன ஹை கெப்பாசிட்டி பிக்கப் கூட இருக்கும், ஹை ஸ்பீட் கூட இருக்கும். அந்த ஸ்பீட்ல டக்குனு பிரேக்கிங் பண்ணணுன்றதுக்காக கொடுப்பாங்க. இது பழைய மாடலுக்கே டபுள் டிஸ்க் இருக்குண்ணே. இதுக்கு ஆனால் அது வந்து பெட்டர் டிஸ்காக வராது. அது ஓட்டோ பாருங்க, அதில் இருக்குது. இதில் வந்து ஓட்டோ இருக்குது. அதாவது இந்த டிஸ்க் ஹீட் ஆகும் பிடிச்சா. அதுக்கான ஹீட்டை குறைக்கிறதுக்காண்டி தான் அந்த ஓட்டோ போட்டோ. சில நேரம் அந்த ஓட்டைக்கு போய் தான் பிரேக் லோக் ஆகுது. அப்படி இல்லை, அது அந்த ஹீட்டை குறைக்கிறதுக்காக அந்த ஓட்ட வைக்கிறது கொடுக்குறது. ஏர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும் அதுக்குள்ள. எங்களுக்கு இந்த விளக்கம் வரது வேறு யாருமே இல்லை. ஜெஃப்னா தனுஷ், வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? இருக்கிறேன். நீங்கள் சோமா இருக்கிறேன். எங்கே சந்திச்சா சொக்கத்தங்க. இதெல்லாம் கிளாசிக் மாடல். அது எதான் எனக்கு கண்ணுக்கு ஊற்றி கொண்டு இருந்தது. மற்றெல்லாம் சூப்பர் பைக். இதுவும் அப்போ அந்த காலத்தில் சூப்பர் பைக்காக இருந்தது. இப்போ கிளாசிக் பைக் 4 சிலிண்டர் வரும். மற்றது 4 கார்பரேட்டர் வரும். இந்த தனித்தனி கார்பரேட்டர். ஆனால் 750 சிசி. இதோட சிசி ஒன்றெல்லாம் இருக்காங்க. ஆனால் இது டேஷ் நம்பர்லேயே 750. இதுக்கு எனக்கு அந்த பவர் அண்ட் டோக் இருக்குது தானே. இதில் டோக் கூட இருக்கும் கிளாசிக் பைக்கில். அந்த டிசைன் என்ஜின் சிலிண்டர் இது வந்து அகலமாக இருக்கும், டயமீட்டர். அதெல்லாம் உங்களுக்கு டோக் கூட இருக்கும். அந்த மேலையில் இறக்கையில் எப்படியான பைக் தான் கொண்டு போவாங்க. லாங் ரைட்டுக்கு பின்னுக்கெல்லாம் பேக்கை கட்டி போட்டு அதுக்கு இந்த பைக் நல்லா இருக்கும். கொஞ்சம் இழுத்து ஓடும். அதில் பவர் கூடவே இருக்கும். அது ரேஸ் ட்ராக்ல வாய்ப்பாங்க. நீங்கள் ரேசிங்லாம் அதுல கூட பார்க்கலாம். எல்லாமே ட்ரக் பைக்ஸ் தான், எல்லாமே ட்ரக்ல வரும். இதெல்லாம் ட்ரக்ஸ் பைக் தானே. ட்ரக் டயரே கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுதான் யோசிச்சேன். இப்போ நாங்கள் எல்லாம் வந்துன்னா அந்த டயர் வந்து எங்கண்ட பைக் டயர் வாழைப்பழம் போல் வந்தால் போல தான் மாற்றுவோம். அப்படி தான் கிடக்குது. ட்ரக்கில் மட்டும் அந்த ட்ரக்கிட்ட அந்த சர்வீஸுக்கு பண்ணுவோம். ஒரு சில ட்ரக்கு தான் இந்த இதை எங்கண்ட ரோட்டில் வாங்கி போட்டால் சரியான எவ்வளோ தான். நாங்கள் ஆக்சிடென்ட் கொடுக்க சில்லு சுத்தம்
நின்ற இடத்துல சுற்றும் அந்த ஒரு பிடிப்பணம் இல்லாமல் போயிடுவேன். இது அந்த சர்டின் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்குக்கு மட்டும்தான் இல்லை கிரிப் இருக்கு. இது வந்து ஹோண்டா தானேண்ணா? ஆனால் அந்த டயர் வந்து மற்ற கிரிப் டயரை விட பிக்கப் கூட வேறு. டக்குன்னு இழுத்துட்டு போயிட்டு பைக் நல்ல இது. அதனால அந்தந்த ரேக்குக்கு போட்டால் தான் சரி. அந்த ட்ராக்கு தான் சரி. இது டுக்காடியில் அந்த கிட்டமுறை என்ன பண்ணுறது, இந்த ஆமிக்காரங்க வச்சுருப்பாங்க ஃபீல்டு பைக் மாதிரி ஒரு இது. இடவெளி கூட சில்லு கிட்ட அந்த கல்லுகள் இல்லை ரைடு போகிறாக்களை ஓரளவுக்கு ஓகே. அதான் ஆனால் மேபி இதெல்லாம் அதில் ஓடுவாங்களோ தெரியல. மனசு வராது அதில். எங்கேயாச்சும் ஒரு கல் பட்டுட்டாலும் அதுக்கே அதுலேருந்து மனசு உடைஞ்சிரும். இது வந்து டிடிஎஃப். ஆனால் எத்தனை பேர் கனவு கண்ணின்னு ஆக்சிடென்ட் பட்டது அவன்ட சுசுக்கி இது இருக்கு அவன் கவாசாக்கி நிஞ்சா. ஆனால் இங்கே நிற்கிறது நிறைய பேர் கனவு கன்னிகள். என்ன கன்னிகள் வீட்டை தான் கொண்டு போயிடாதுன்னு கனவு பைக் கனவு ட்ரீம் பைக் கனவு மட்டும்தான் பார்த்துட்டு வெளியில் போகலாம், ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகலாம், வேற ஒன்றுமே இல்லை. ஏன்னா எல்லாமே ஸ்டார்ட் ஆகிற ப்ரைஸ் 30 லட்சம். 30 லட்சத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. கேடிஎம் தீராக்களுக்கு கேடிஎம் 890. இது வந்து 2 சிலிண்டர் என்ன? இது 2 சிலிண்டர். நானும் அதில் பார்த்தேன். நான் 2 சிலிண்டர் மாதிரி தான் இருக்கு. ஸ்பெக்கை பார்த்தா தெரியும் எனக்கு. எல்லாத்துக்கும் வந்து 4 எக்ஸ்போர்ட். ஆனால் இது 2 சிலிண்டரா? 2 சிலிண்டரா? சிங்கிள் சிலிண்டர். 2 சிலிண்டர். ஆனால் 89 அதான் நான் யோசனை கிடக்கு. 420 சிசியில் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இது 750க்கு 4 சிலிண்டர். ஆனால் அதை விட இது கூட இருக்கும். பிக்கப்பா லோடு இல்லை இனிஷியல் பிக்கப் கூட இருக்கு. ஆரம்பத்தில் முடிக்கணும்னா கொஞ்சம் டக்குன்னு இழுக்கும் பைக். டோப் கூட இருக்கு. 70 ரன் சொல்கிறது 4 சிலிண்டர் ட்ரேக்கே இதாக இருக்கும். ஆனால் இப்போ இது வந்து இப்போ கிட்ட முடியும். இப்போ வர ராயல் என்ஃபீல்டு இதுக்கு இருக்கிற சைஸ். ஆனால் பயங்கர வெயிட்டாக இருக்கும். தனியாக நீங்கள் பார்க்க பைக்கை விட்டு இன்ஜின் வெளியில் வந்து நிற்கிது. அப்படி நம்பர் அந்த காலத்து நம்பர் 101 சிறு. ஆனால் இதுக்குள்ள இதான் கொஞ்சம் கிளாசிக்காக நிற்கிது. இது உண்மையாக அங்கே நிற்க வேண்டியதா இங்கே நிற்கிதுன்னு தெரியல. முன்னுக்கு நிற்க வேண்டிய பைக். ஆனால் இது ட்ரக்கில் ஓடையில அது சரி. அதெல்லாம் இப்போ எங்கேயாவது அவசரத்துக்கு சரிச்சாங்கடா நியூத்தில் அது என்ன அண்ணா 4 பேர் வாரீங்களோ என்ன கார் தல்ல தனியாக இன்ஜின் தனியாக இல்லை. எனக்கு ஒரு டவுட்ண்ணா, இப்போ நாங்கள் ஒரு சிலிண்டர் இருக்கிற இன்ஜினியை எங்கள் டாக்டர்கிட்ட கொடுத்தா மெக்கானிக்கிட்ட கொடுத்தா 1 மாதத்துக்கு தம்பி 1 மாதம் ஆகும் தம்பி நாளைக்கு வாங்க இன்று போய் அப்படி. இது 4 சிலிண்டரை கொடுத்தா இப்போ தருவாங்க. அப்படியும் 4 மாதம் ஒரு சிலிண்டருக்கு 1 மாதம் போய் 4 மாதம் சொல்லு. அவனோட ஒன்று சிலது பைக்காரனுக்கு பைக்கே வருத்துடும், இல்லாட்டி மெக்கானிக்காரனுக்கு தொழிலே வருத்துடும். இப்படியான பைக் வந்து இந்த ஒரு கராஜில் 2 பேர் தான் வேலைக்கு நிற்பாங்க. அவங்கள்ட்ட கொடுக்கலேன்னு தெரியும். அவங்க நெஞ்சில் காண்டி தூக்கி வைக்கிறதுக்கு 2 பேர் காணாது. எங்கேயாச்சும் பெரிய இதில் கூட கொடுக்கணும். டயர்ஸும் கொண்டு வந்துருக்காங்க. இது கிரிப் டயர் இதுக்கு கொஞ்சம் கிரிப் குறைஞ்சது. ஆனால் எல்லாட்ட கனவு ரீம்ஸ் பைக்கும் பார்த்தாச்சு, ரீம்ஸ் காரும் நிற்கிது. என்னண்ணா ரீம்ஸ் கார் அங்கே. ஆனால் அந்த ரீம்ஸ் காருக்குள்ள ஒரு டேஷ் நம்பர் நிற்கிதுண்ணே. அது ஜீப் படைஞ்சாமல் இருக்குது. மஹிந்திராவில் இருக்குது இந்தியாவில் கார் அண்டு அப்படி ஒரு செட்டப் தான். இது பழைய மிசுபிஷி ஜப்பான் 31 டேஷ். ஆனால் இதுவும் போய்கெல்லாம் திருப்பி பார்ப்பாங்க. அது சரி வித்தியாசமாக இருக்கும். கலரும் கொஞ்சம் கண்ணுகளை ஊற்றக்கூடிய கலராக கிடக்கு. நினைக்கிறேன் டீசல் ஊற்றி கட்டாக நினைக்கிறேன். 31 டேஸாக டீசலாக தான் இருக்கு. டீசலாக தான் இருக்கு. இப்படி எனக்கு 4 வீல் டிரைவ். இந்த 4 சில்லுக்கு வந்து இன்ஜின் கனெக்ட் ஆகிருக்கு. அது கூட இந்த மலை எழுது அது ஆஃப் ரோடு தான் இது கூட போய்ப்பாங்க. காடுகள் பார்த்து சிங்கம்புலியில் பார்த்து சார் சகாதி வருஷத்துக்கு ஒரு சில்லு எடுத்து கொடுக்கும். ஆனால் இது டயரே வேறு மீனா கொஞ்சம் கூட விலைக்குன்னு. ஆனால் பக்கத்தில் இன்னும் ஒன்று நிற்குது BMW. எடுத்து விடுங்க. இதா அதான் சொன்னேன் வீட்டடாம இல்லையே. என்னென்ன இப்போ செட் அடிச்சு கொண்டிருக்கேன். செட் அடிக்கிறதுக்கு அந்த கொஞ்சம் இதாக அந்த ராக்கள் கிடைக்குது இல்லை. கிடைச்சா எடுத்து விடலாம். ஆசை தான். இதே கூட அது பரவாயில்லண்ணா. 2.9 தான். இது 2.9 தான். சேல்ஸ் கொண்டிருக்காரா? ஆமாம் நான் சொன்னேன் 2.9 ட்ராவல்ஸ். 2.9 2 லட்சம் ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம். 2 கோடி நிறைய கார் வச்சுக்காங்க. ஆனால் இதுக்குள்ளே இந்த 3 டைம் கூட இதான் கொஞ்சம் வித்தியாசம் பார்த்தோன்னே உயரம் சும்மா குருவி மாதிரி பறக்கும்.
அப்செட் ஆகாது. இந்த கார் வந்து பயங்கர அகலம் தான் இருக்கும். உயரமும் குறைவாக உயரம் அகலம் சரியான அகலம். ரோட்டோட அமர்ந்து ஓடும். ஆனால் அங்கே அந்த கல்லமுள்ள ரோட்டில் ஓடில சரி தட்டவழி முன்னாடி இது சரியான பவர். அந்த இதெல்லாம் அந்த சாம்பிள் ஓடியெல்லாம் பார்க்க தர மாட்டாங்களோ நாங்கள் இது ஓடியா ஓடி ஒரு கட்டத்துக்கு மேலே வந்தால் நாங்கள் யாக்கையை ஓடி ஓடலாம். அந்த கட்டத்துக்கு வரதான் தெரியாது. அதானே அது விலங்கில இது ஹோண்டானு. ஹோண்டா இது நல்லா இருக்கு. இது செய்திருக்கலாம். சிவிக் என்ன சிவிக் சிவிக் எல்லாம் இந்த மஃப்ளர் போட்டு சத்தம் ஒரிஜினல் இல்லை இல்லை இது ஒரிஜினல். ஆனால் இதுவுமே அப்படிதான் சொன்னார். என்ன மாதிரி தெரியல. நாங்கள் சேல்ஸ்ன்னு சொல்லல வந்திருக்கு என்னண்ணா அதை மென்ஷன் பண்ணுறோம். சில உண்மையாக சில சேல்ஸு பைக்கெல்லாம் சேல்ஸ் போட்டுருக்கோம். ஆனால் இது வந்து ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரியும் ஒரு ஃபேமிலியாக போகக்கூடிய மாதிரி ரெண்டுக்கு ஸ்டைலாகவும் இருக்கு. ஸ்டைலாகவும் இருக்குது. இந்த ரெட்டில் இந்த ஹோண்டா லோ அடிச்சுக்கிறாங்க. ஓ அப்போ கூட டொயாட்டாவில் வந்து நீளத்தில் கொடுத்துருந்தாங்கடா ஹைப்ரிட் உண்டு. அந்த அப்போ அதே மாதிரி இதை பற்றி தெரியலன்னா எனக்கு இப்போ தெரியாது. சிவப்பில் பார்த்துருக்கேன். மற்றபடியாக தனியாக சில்வர்லாம் பார்த்துக்கேன். நான் தான் பார்த்துக்கேன். இது பிஏபி இது போல இருக்கலாம். சொல்லக்கூடாது இல்லை நம்பரை பார்க்க பிஏபி இது மாதிரி கிடக்கு. சிடபிள்யூ லைஃப் இஸ் டூ ஷார்ட் டு டிரைவ் போரிங் கார். சாமி நீங்கள் பிஎம்டபிள்யூ லோகவே நல்லா இருக்குண்ணே. கலரில் கொடுத்துருக்குறாங்க. உங்கள் தொட்டு பார்க்கட்டு உண்டையாக உண்மையாக பிஎம்டபிள்யூ லோகோ தொட்டு தான் டிரைவர்ஸ் காரன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த அது டிரைவிங் ஸ்டெபிலிட்டி வந்து இப்போ மெட்டது வந்து என்னன்னு சொல்கிறேன் பென்ஸோ ஆடியோட இது ஓடுறது கொஞ்சம் தனி ஸ்பெஷலாக டிரைவர் நல்ல ப்ரொஃபஷனல் டிரைவர் இருப்பாங்க. அவங்க சூஸ் பண்ணுறோம் பிஎம். அப்போ நீங்கள் ஏன் சூஸ் பண்ணுங்க? நான் ப்ரொஃபஷனல் டிரைவர் இல்லை. உங்களுக்கு யாரை பார்க்க மாட்டேன். உண்மை என்ன கீழே தெரியும் தானே. இதில் 6,99,000 110 cc லேடிஸ் லேடிஸ்லாம் ஸ்கூட்டர். ஆனால் நான் இது பார்த்தேன் இந்த பைக்கு என்ன 125. ஓ 7 லட்சம் 7,77,6,000. ஆனால் பரவாயில்ல. இப்போ பார்க்க ஒரு ஸ்போர்ட்ஸ் மாடலில் கொஞ்சம் என்ன ஃபீலாக தருது கொஞ்சம். நீங்கள் அப்பாச்சி அப்பாச்சி 310 ஒரு சீரிஸ் இருக்கு. 310 cc அதில் ஹெட்லைட்டை பார்த்துங்க. ரைட்டு. தெரியுமா ஹுண்டாயா? தெரியுமா ஹுண்டாய் கிரெட்டா அதில் நிற்கிறாங்க. தெரியுமா கௌசக்கி நிஞ்சா பைக் ஸ்டார்ட் பண்ணி வணக்கம்ண்ணா. வணக்கம். இது ஹீரோண்டா என்ன? ஹீரோ. இப்போ இது லேடிஸ் பைக் என்னண்ணா? இது லேடிஸ் பைக். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த பைக்கில்? இது முதல்ல இந்த பைக்கிட்ட பேர் வந்து ஜூம்னு சொல்கிறது. என்ன பேருண்ணா? ஜூம். இது வந்து 110 cc. ரைட். இது வந்து ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லேடிஸுக்காண்டி ஸ்போர்ட்ஸ் மாடலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ கம்பெனி விட்டுருக்கு. ரைட். சரியா. இதில் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பெரிய ஃபீச்சர்ஸ்ன்னு சொன்னால் இதில் சொல்கிற இந்த கோர்னர் பெண்டிங் லைட்ன்ற இந்த ஃபீச்சர் தான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பைக்கில் தான் அடிச்சிருக்காங்க. இந்த கோர்னர் பெண்டிங் லைட் இது வந்து சிக்னல் லைட் இல்லை. இது வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து எங்கேயும் நைட் டைமில் அந்த பெண்டுகளில் திரும்புவீங்க தானே. ரொம்ப இருட்டான பெண்டுகளில் திரும்பிங்க. இப்போ கல்லோ முள்ளோ என்ன ஆக்கள் வர்றாங்களோ அது தெரியாது தானே. அப்போ இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று. மற்றது இதுண்ட ஃபியூவல் வந்து இதுண்ட டேங்க் ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து 5.2 liters. இது வந்து லீட்டருக்கு வந்து மைலேஜ் வந்து உங்களுக்கு 45 to 50 லிட்டருக்கு. இப்போ இதுக்கு வந்து டவுன் பேமெண்ட் அப்படி இதுக்கு நாங்கள் வந்து லீசிங் வசதியும் செஞ்சு தர்றோம். நீங்கள் லீசிங் மூலமாகவும் பைக்கை வந்து எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு அந்த விதமான எந்த விதமான ஃபெசிலிட்டிஸும் அதில் செஞ்சு தரலாம். சரி. மற்ற பைக்கில் மாதிரி இல்லை. உங்களுக்கு வந்து சீட்டை பார்த்தாலே விளங்கும். சீட் வந்து மற்ற பைக்களை விட இது அகலம் குறைவு. மற்றது கேர்ள்ஸ் வந்து இது ரொம்ப பதிவான இதாக இருக்குது. கேர்ள்ஸ் இருந்தால் எல்லாருக்குமே இது வந்து ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலாக கொடுக்கக்கூடிய பைக். மற்றது வந்து உங்களுக்கு வந்து ஓடைக்கே உங்களுக்கான அதுக்கான ஸ்மூத்னஸ் வந்து தெரியும். மற்றது இதில் வந்து மொத்தம் 4 கலர் வேரியேஷன் இருக்குது இந்த பைக்கில். இந்த பைக்கில் ஜூமன்ஸோட இந்த மாடலில் 4 கலர் வேரியேஷன் இருக்குது. ஒன்று பிளாக், இன்னொன்று ரெட், இன்னொன்று ப்ளூ, இன்னொன்று ஒயிட். மொத்தம் 4 கலர் வேரியேஷன் இருக்குது.
இது வந்து இப்போ இந்த கண்காட்சிக்கான ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஏற்கனவே ஸ்டோர் ரூம் நிற்குது. ஷோரூமில் நிற்குது. இன்றைக்கு இந்த 3 நாள் வாகன கண்காட்சி இருந்ததுனால இந்த 3 நாளும் இந்த எங்களோட ஹீரோ பைக் கம்பெனியால் இந்த பைக்கில் வந்து ஷோவுக்கு விட்டுருக்கோம். இங்கே வந்து இங்கே வந்து ஆக்கள் பார்த்து கொள்ளலாம், ஸ்டோருக்கு தான் கொள்ளலாம், ஸ்டோருக்கு வந்து எடுத்துக்கொள்ள ஸ்டோருக்கு வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ இங்கே நினைக்கிறது ஹீரோ இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச பைக். எல்லாரும் இப்போ இதை தான் பெட்ரோல் பாய்க்கிற பைக்குன்னு இதை தான் எல்லாரும் விரும்புகிறாங்க. பெரும்பாலான மக்களுக்கான ஒரு தேவையை பூர்த்தி செய்கிற ஒரு வாகனமாக இது இருக்கு. இதில் இதை பற்றி நாங்கள் அதிகம் சொல்ல தேவையில்லை, எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பழமையான இதோட ஃபீச்சர்ஸை தான் கொடுத்துருக்காங்க. இதில் அப்டேட் ஃபீச்சர்னு சொன்னால் இதில் ஒரு கூலிங்ன்ற அந்த கூலர் சிஸ்டம் மட்டும் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. அதாவது இன்ஜினை வந்து ஹீட்டாக கூல் பண்ணி இந்த 100 சிசியில் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இந்த வாகனம் வந்து உங்களுக்கு வளமையான ஃபீல் தான் தரும். இப்போ இங்கே நினைக்கிறது கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் மாடலாக. இது வந்து எக்ஸ்ட்ரீம்னு சொல்கிற மாடல். கிட்டத்தட்ட இதில் 3 கலர் வேரியேஷன் இருக்குது. அதாவது இதில் தனி பிளாக் ஒன்று இருக்குது, மற்றது ஆஷும் ரெட்டும் சேர்ந்த ஒரு கலர் இருக்குது, ஆஷும் ப்ளூவும் சேர்ந்த ஒரு கலர் இருக்குது. இதில் என்ன நம்ம ஃபியூச்சர்ஸ் இருக்குது? இதில் வந்து இதை வந்து ஒரு ஹைப்ரிட் லுக்கில் கொடுத்துருக்காங்க. 125 சிசிக்குரிய லுக்கை வந்து ஒரு ஹைப்ரிட் லெவலில் கொடுத்துருக்காங்க. ரைட்டு. உங்களுக்கு இந்த மாடலை பார்க்கும்போதே உங்களுக்கு புரியுமென்னு நினைக்கிறேன். யாராக இருந்தாலும் நேரில் பார்க்க இது ஒரு நேரில் பார்க்க ஒரு வாங்கணும் ஆசை இருக்குது. அது தூண்டி விடுமே தவிர்த்து இது எவ்வளோ நான் லீட்டருக்கு இப்போ பாய்க்கு. இது வந்து ഇതിൻ്റെ ഫ്യൂവൽ ഫ്യൂവൽ வந்து இன்ஜெக்டர் மாடல், கார்பரேட்டர் மாடல் இல்லை, இன்ஜெக்டர் மாடல்ன்றபடியாக உங்களுக்கு வந்து 60 to 65 வரைக்கும் ஃபியூவல் கெப்பாசிட்டி. டேங்க் ஃபியூவல் எவ்வளோ? இது டேங்க் ஃபியூவல் கெப்பாசிட்டி வந்து 10 லிட்டர். அப்போ இது வந்து இப்போ என்ன ப்ரைஸ்? இது இப்போ வந்து 7,76,900. 7,76,900 பார்க்க உங்களுக்கு இல்லை, நான் கூட இருந்தால் நீங்கள் பார்த்தனானா இல்லை இல்லை எத்தனை சிசி பைக் இது? இது 125 சிசி. ஹைப்ரிட்டான ஒரு பைக் மாதிரி பார்க்க கொஞ்சம் விலை கூட இருக்க வேண்டிய எதிர்பார்ப்பீங்க. ஆனால் அது 125 சிசி தான். உங்களால் யாராலையுமே இந்த பைக்கை வாங்கக்கூடிய ப்ரைஸை தான் நாங்கள் தரோம். உண்மையாக பார்க்கல ஒரு லுக் ஒன்று தருது தானே. ஓகே. அந்த 2 பிராண்டை தான் நீங்கள் நிற்கிறதுன்னு இல்லை, நிறைய கார் கம்பெனி வந்து இங்கே சேல்ஸ் போட்டுக்கிறாங்க. இன்றைக்கு தான் நான் இன்றைக்கு தான் நான் இப்படிப்பட்ட கார் கம்பெனிகள் கேள்விப்படுறேன். வித்தியாசமான கார் பேர்கள் ஆகிறாங்க எல்லாம். வா, கோடிக்கணக்கு தானே. கோடிக்கணக்கில் தானே காரெல்லாம் நிற்கிது எலக்ட்ரிக். இங்கே அந்த புத்தம் புதிய பிராண்ட் நியூ கார்கள் இருந்தாண்டி இங்கே வந்து பழைய கார்களும் ஃபுல்லாக இருக்குது. சிலது வந்து சேல்ஸுக்கு இருக்குது, சிலது வந்து கண்காட்சிக்கு பார்க்குறதுக்காண்டி விட்டுருக்குறாங்க. இந்த கார் வந்து சேல்ஸுக்கு நிற்கிது. 2 ஸ்ரீ. இது வந்து நிறைய பழங்கால கார்களும் இங்கே நிற்கிது. இந்த மாதிரி கார்கள் மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பைக் ரைடர்ஸ் மேடம் வந்துருக்குறாங்க. இதெல்லாம் இந்த கூட வந்து கோஸ்ட் ரைடர் படம் பார்த்ததான் வந்த மாதிரி இந்த பைக்கை பார்க்க. இனிமேல் அதான் அப்படி கோஸ்ட் ரைடர் பைக். ஸோ அப்படி ஏறி இருந்தாலே எரியும். இனிமே ஆக்கெல்லாம் வராங்க அப்படியே. Bro, what's up? Man, aja. Bom kan.